உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன, அசெட் அலோகேஷன். அதாவது பிகினரா இருக்கவங்கல நிறைய பேருக்கு என்னன்னா அசெட் அலோகேஷன் என்னன்னு புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷேர்ஸை போய் வாங்குறது, அப்புறம் அது விலை ஏறுதா இறங்குதா எப்படி பார்ப்போம். ஆனா அப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அசெட் அலோகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதையும் அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? லாஸ்டா ஒரு வீடியோ, அதாவது சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா, அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நம்ம இப்போ அசெட் அலோகேஷன் கான்செப்ட் உள்ள போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட்ல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம முக்கியமா இன்வெஸ்ட் பண்ற, அதிகமா இன்வெஸ்ட் பண்ற ஏரியா எதுன்னு கவனிச்சிங்கன்னா இந்த கோல்ட் அண்ட் சில்வர், அதுக்கப்புறம் ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டி, கோல்ட் அண்ட் சில்வர், இது ஞாபகம் வச்சுக்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் இல்ல லாஸ்ட் 2 இயர்ல ஒரு உங்க போர்ட்ஃபோலியோல கோல்டும் இருந்திருக்கும், சில்வரும் இருந்திருக்கும், அப்புறம் ஈக்விட்டிஸும் இருந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் வளர்ந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அது உண்மையான ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டா நோ. கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பணம் தான், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியா பார்க்கணும், அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஆனா ஈக்விட்டியை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, கோல்ட் அண்ட் சில்வரை மைனஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஈக்விட்டியில் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுல என்ன சிஏஜிஆர்ல இருக்கீங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் நீங்க ஒழுங்கா வேலை செய்றீங்களான்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்களே உங்க தவறை வந்து இந்த கோல்டுல வந்த வருமானத்தை வச்சு இல்ல ப்ராஃபிட்டை வச்சு மறைக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? அப்போ கோல்டு பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சரியான ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அது சரியான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலான்னு பார்க்கணும், சரியான ப்ரொபோசிஷன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனான்னு பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம கோல்டை வாங்கி வச்சுட்டு எனக்கு கோல்டு பாசிட்டிவ்ல இருக்கு, கோல்டு பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி கொட்டிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்புறம் ஏன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க? அப்போ செக்மெண்ட் டு செக்மெண்ட் ப்ராஃபிட் எடுக்கணும், ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் ப்ராஃபிட் எடுக்கணும். இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். எனிவே, இப்போ நீங்க ஐடிசி, உங்க எல்லாருக்குமே ஐடிசி தெரியும். உங்க எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலுமே ப்ராபபிளா ஐடிசி இருக்கிறதுக்கு மேஜர் சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட். இந்த ஐடிசி கம்பெனில ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் நல்லது கெட்டது நம்ம பிக்கப் பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஐடிசில இருந்து ஒரு கடைக்கு போய் ஆர்டர் எடுப்பாங்க. கரெக்டா? ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாருன்னா கடைக்கு போய் ஆர்டர் எடுப்பாரு. இப்போ வாரம் அவரோட வேலை என்னன்னா ஆர்டர் எடுக்கணும், 2 நாள்ல சப்ளை கொடுக்கணும், திருப்பி ஆர்டர் எடுக்கணும், சப்ளை கொடுக்கணும். இது இயல்பா நடக்கும். ஆனா இந்த ஐடிசியில் கவனிச்சிங்கன்னா ஒரே கடைக்கு முதல்ல ஒரு சேல்ஸ்மேன் வருவார், அவர் ஒரு ஆர்டர் எடுப்பார், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், திருப்பி இன்னொரு சேல்ஸ்மேன் வருவார், திருப்பி அவர் கொஞ்சம் ஆர்டர் எடுப்பார், அவர் போயிடுவார். அப்படின்னு ஒரே கடைக்கு ஐடிசியில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 5-6 சேல்ஸ்மேன் வருவாங்க. அப்ப எதுக்கு 5 பேர் வராங்க? ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மூலமே நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாமே, எல்லா ஆர்டருமே போட்டுடலாமேனா அப்படி பண்ண முடியாது. ஃபோக்கஸ்டா இப்போ நீங்க எடுத்துங்க, பர்சனல் கேர்னு வச்சுக்கோங்க. பர்சனல் கேருக்குனே ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வருவார், அவர் பர்சனல் கேர் மட்டுமே ஆர்டர் எடுப்பார், அவர் போயிடுவார். அடுத்து பிஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு தனியாக ஒருத்தர் வருவார், அவர் தனியாக எடுப்பார். அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு தனியாக ஒருத்தர் வருவார். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு தனித்தனியாக வரும்போது, ஈவன் சிகரெட்டுக்கு கூட சொல்றேன், தனியாக தான் ஆள் வருவாங்க. பிஸ்கெட் போடுறவங்க சிகரெட் விற்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி பண்றாங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் சேல்ஸ் வேணும், ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் மூவ்மெண்ட்ஸ் வேணும். ஸோ ஃபோக்கஸ்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தை ஐடிசியில பண்ணும்போது நாமளும் என்ன பண்ணணும், கோல்டுல வர லாபத்தை தனியா பாருங்க, ஈக்விட்டிஸ்ல ஏன் லாபம் வரலன்றதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்கன்ற. சார் லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே க்ரோ ஆகல, அப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி வளர்ந்துருக்கணும்னு அப்படி தயவு செஞ்சு கேட்காதீங்க. காரணம் தேடினீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தே இல்லாம போயிடும். காரணம் தேடாதீங்க, அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ ஐடிசியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ உங்களுடைய பிசினஸ்ல கூட சரி, உங்களுடைய பிசினஸ்ல கூட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நீங்க அப்ளை பண்ண யூஸ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு சொல்றேன். இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்போ நீங்க மேஜர் செக்டார்ஸ், கரெக்ட், செக்டார் வைஸ்ல நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எந்தெந்த செக்டார்லாம் வளர போகுதுன்னு தெரிஞ்சு அந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படின்னா எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வளர போகுது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டு உங்க அசெட் புக்கை ரெடி பண்ணணும். இதுதான் வேலை. ஸோ கோல்டுல வர லாபத்தையோ சில்வர்ல வர லாபத்தையோ வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டீங்கன்னா, சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஈக்விட்டிலையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தனியா எடுங்கன்னு தான் சொல்றேன். சரியா? ஓகே ஃபைன். இப்போ நீங்க செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 இல்ல 6 செக்டார் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் செக்டார் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் இருக்கு, ரெண்டு நம்ம தனித்தனியா பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இருக்கு,
பப்ளிக் செக்டார்னு தனியாவே ஒரு செக்டார் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போதெல்லாம் இந்த பப்ளிக் செக்டார் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணிட்டு வரும். அதனால அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ், கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு, அடுத்தது ஐடி சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இருக்கு, அப்புறம் அதர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கு, ஓகே. இதுல என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒவ்வொரு செக்டார்லயும் 3 அல்லது 4 கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. 3 அல்லது 4 கம்பெனி, ஆவரேஜா 10 செக்டார். இது இல்லாம கூட சில செக்டார்ஸ் இருக்கு, நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் சொல்லியிருக்கேன். இப்போ அதர்ஸ்க்கு என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச சில நிறுவனங்கள், அதாவது இதுல வராதது கூட நீங்க எப்ப எடுத்துக்கலாம். நான் பாருங்க எஃப்எம்சிஜி விட்டுட்டேன், அப்ப நீங்க ஐடிசி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு செக்டார்லயும் 3 கம்பெனி இல்ல 4 கம்பெனி நீங்க முதல்ல ஒரு எக்ஸல்ல போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாவை நீங்க எந்தெந்த ப்ரொபோசிஷன் எந்தெந்த கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றத போடுங்க. அப்படி போடுறத நான் ஒரு மாடல் காட்டுறேன், பாத்துக்கோங்க. அது வேற இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ 30 கம்பெனி எடுத்திருக்கேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார் கணக்கு வச்சு ஒரு 30 கம்பெனி செலக்ட் பண்ணிட்டேன். 30 கம்பெனிலையும் ஒரு கம்பெனில 5%, 2%, 3% இந்த மாதிரிலாம் போடுறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 5% கேப் வந்து பேட் லாஜிக் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா பேட் லாஜிக் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? நான் நிரூபிக்கட்டுமா? இட்ஸ் பெஸ்ட் லாஜிக்னு நான் நிரூபிக்கட்டுமா? வாங்க, பார்த்துட்டே வாங்க, நான் சொல்றேன். இப்போ இது மாதிரி ஒரு கம்பெனில நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய அசெட் அலோகேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இதை நீங்க ஒரு பிவோட்ல போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சைட்ல வரும் பாருங்க, ஆட்டோமொபைல்ஸ் 10%, பேங்கிங், அதுக்கு பேங்கிங்னா பியூர் பேங்கிங் 7%, கெமிக்கல் 10%, அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்கன்ற. நான் பர்சன்டேஜ் நான் கொடுக்க விரும்பல, நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டு உங்களோட 100% இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் உங்க போர்ட்ஃபோலியோங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, ஏன்னா எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு செக்டார் கீழே விழுந்தா இன்னொரு செக்டார் மேலே ஏறும். அப்ப நம்ம ஒரு 6-7 செக்டார்ல மிக்சட் காம்போல இருந்தோம்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லா செக்டாருமே மேலே வந்துதான் ஆகணுங்கிறதுனால மேலே வரும். அப்போ போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி செபியோடைய ரிசர்ச் அனலிஸ்ட் கோர்ஸ்லி இதெல்லாம் தான் சொல்லி தருவாங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மேனேஜரும் அவனுடைய பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டான், 10%, 20% ஒரே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். பேட் லாஜிக் சொன்னவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே கிளாரிட்டி புரிஞ்சிடும். நான் உங்களை வந்து பிளேம் பண்ணல, ப்ராபபிளா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இப்படி பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், அதை விட இது பெஸ்ட் லாஜிக்னு சொல்லி தரேன் உங்களுக்கு, இல்லையா? இப்ப நீங்க உள்ள வாங்கலாம். இப்ப நான் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களெல்லாம், நீங்க உங்க ஃபண்டுக்கு நீங்க மேனேஜர்னு சொன்னா, அப்ப நம்ம காம்படிட்டர் யாருன்னு பார்க்கணும். நீங்க உங்க காம்படிட்டர் செட் பண்ணுங்க. நிப்பான் மல்டி அசெட் மேனேஜர் நான் என் காம்படிட்டரா பாக்குறேன், இல்ல நான் வந்து கான்ட்ரா ஃபண்ட் மேனேஜர் நான் என் காம்படிட்டரா பாக்குறேன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சுக்கிட்டு, அந்த ஃபண்டோட growthக்கும் நம்மளோட ஃபண்ட் growthக்கும் காம்படிஷன் வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணணும், இல்லையா? அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர்ல இந்த கான்ட்ரா ஃபண்ட் பாத்தீங்கன்னா 7.12% கெயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிளியரா? ஆனா இவங்க இந்த வருஷம் தான் கம்மியா கெயின் பண்ணிருக்காங்களே தவிர, நீங்க ஓவரால் லாஸ்ட் 3 இயர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% CAGR அட்டைன் பண்ணிருக்காங்க. இது பாசிபிள் அவங்களால? இவங்களோட ப்ரொபோசிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க, எத்தனை கம்பெனி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR பாருங்க, லாங் டர்ம்க்கு. அப்போ 23 இருக்கு. அப்போ கொரோனால இருந்து வந்தது, அதனால 23 இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் லாஸ்ட் 3 இயர் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து மைனஸ்ல இருக்கும்போது இந்த ஃபண்ட் மட்டும் எப்படி பாசிட்டிவ்ல இருக்க முடியும்? பிகாஸ் தே ஃபாலோ டிசிப்ளின். என்ன மாதிரியான டிசிப்ளின்ஸ் அப்படிங்கறத கேட்க வரீங்க. இதுலயும் பாருங்க ஃபாலோ ஆயிருக்கு. மார்க்கெட் விழும்போது இதுவும் கூட விழுது, விழலாம் சொல்லல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 2025ல மார்க்கெட் பெரிய ஃபால் எடுத்திருக்கு. அதாவது 2024 செப்டம்பர்ல இருந்து ஒரு பெரிய ஃபால் எடுத்திருக்கு. ஆனா ஃபால் எடுத்திருக்கே தவிர CAGR பாத்தீங்கன்னா 20க்கு மேல இருக்கா இல்லையா? இதுதானே நம்ம பார்க்க வேண்டிய இடமா இருக்கு. இதை நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடியுதா போன 3 வருஷத்துல? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நமக்கு 35% ஆப் என் போர்ட்ஃபோலியோலன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க போர்ட்ஃபோலியோல எது அதிகமா இருக்கும்? கோல்டு இருக்கும். கோல்டு எடுத்து வெளியே வச்சுட்டு பாருங்கன்றாங்க. மாட்டிப்பாங்களா? சாயம் வெளுத்துருமா? அதுதான் வேணும். யாராவது உங்ககிட்ட சொன்னா கூட தயவு செஞ்சு சொல்றேன், வெரிஃபை பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்குங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. அவங்களோட ஹோல்டிங்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரா ஃபண்டு 96 ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஈக்விட்டில இருந்து ஆரம்பிச்சு மேபி பாண்டு கூட வச்சிருப்பாங்க. ஆனா டாப் மேஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8% எதுல வச்சிருக்காங்க? HDFCல வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6.2% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. இந்த 2 கம்பெனியை தவிர மற்ற எந்த கம்பெனிலுமே அவங்க மோர் தென் 3% கூட இல்லை. எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணிருக்காங்க தெரியுதா? அப்ப நம்ம சொன்னல பேட் லாஜிக், இவன் ஏன் பண்ணல? அப்ப நீங்க சொல்லலாம் இந்த 2 கம்பெனி மட்டும் அதிகமா பண்ணிருக்காங்களேன்னு. சில நேரங்கள்ல ஸ்டெபிலிட்டிக்காக சில கம்பெனில லாபமே இல்லைனாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்கள ரிசர்ச் அனலிஸ்ட்.
அப்பேற்பட்டவங்களே 2 கம்பெனி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%, 10%? இல்லையே, வெறும் 8% தானே. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFCல பொதுவாகவே ஸ்டெபிலிட்டிக்காக போடுவாங்க 8%. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 5க்கு 1% கூட தானே, 5 சொல்லியிருக்கோம், 6 தானே இருக்கு. எங்க வந்ததுங்க உங்களுக்கு பேட் லாஜிக்? இப்போ அது கீழே இருக்க எல்லா கம்பெனியும் பாருங்க லெஸ் தென் 3%. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.8, அடுத்து டாடா ஸ்டீல்ஸ் 2.67, ஐடிசி 2.5. பார்த்துக்குங்க. இவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாமளும் 20% விட அதிகமாக சிஏஜிஆர் அட்டென்ட் பண்ணலாம். நீங்க ஒரே கம்பெனில ஒரு 20%, 30% போட்டு வைக்கிறது அப்சல்யூட்லி பேட் லாஜிக். அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா என்ன வேணா நடக்கும் மார்க்கெட்ல. அதை பத்தி நான் பேசல. அப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு தனிங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் செப்பரேட். கம்யூனிட்டியில இருக்கிற பல பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன்? கோல்டுங்கிறது உங்களோட சேலரியில 10% தனியா எடுத்து வைங்க. மாசம் மாசம் நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1000 ரூபாய் எடுத்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அது கதை வேற. ஈக்விட்டி மார்க்கெட்ல தானே நீங்க நாலேஜ் கெயின் பண்ண முடியும். கோல்டுல எப்படி நாலேஜ் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ தப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதாவது கோல்டுல வர லாபத்தை மொத்தமா உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு ப்ராஃபிட்னு நீங்க நினைக்கிறீங்களோங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் வீடியோ. அதுக்காக தான் இந்த அசெட் அலோகேஷன். அதை பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஈக்விட்டியில வர லாபத்தை தனியா பாருங்க, கோல்டுல வர லாபத்தை தனியா பாருங்க. சரியா? இப்போ பேட் லாஜிக் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா, இந்த கம்பெனி மட்டும் இல்லை, நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்து பாருங்க, மேபி 1 or 2 கம்பெனியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பொதுவாக வைப்பாங்க. அது அந்த கம்பெனியோட பர்சனல் சென்டிமெண்ட். அதை விட்டுடுவோம். அதை தவிர்த்து இருக்கிற 99% பார்த்தீங்கன்னா எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? லெஸ் தென் 5% இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த நாலேஜ் வேணும்ல. இதை வச்சு தான் இவங்க என்ன பண்றாங்க? நாம பார்த்த அந்த 20% சிஏஜிஆரை மேனேஜ் பண்றாங்க. இப்போ பாருங்க அசெட் அலோகேஷன். இப்போ ஃபினான்ஷியல் ஒரே வார்த்தையில போட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க், அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் பேங்க். அப்போ 15% பார்த்தா 30% கரெக்டாக தானே இருக்கு. நான் ஃபினான்ஷியல்னா நம்ம இந்த என்பிஎஃப்சி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இதெல்லாம் நான் பேங்கிங்னு சொல்லுவோம். இப்போ பேங்கிங் வந்து பியூர் பேங்கிங் டேர்ம்ல வரக்கூடியது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, 2 செக்டாருக்கு சேர்த்து 30% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 15+15. அதுக்கடுத்து எல்லா செக்டாரும் பாருங்க ஆவரேஜா நான் சொன்ன ரேட்ல தான் இருக்கும். ஐடி செக்மெண்ட்டுக்கு 14.75 இருக்கு, எனர்ஜிக்கு உங்களுக்கு 16% இருக்கு, இது 15%க்கு கிட்ட கூட குறைய இருக்கு. அவ்வளவுதானே. அப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கும் வேணும், இந்த டிசிப்ளின் உங்களுக்கும் வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்போ எஸ், நான் இனிமேல் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு செக்டாருக்கும் 10 கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நீங்க அதுல இருந்து 3 கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோலயே அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவேன். ஃபார்மா எப்படி பார்க்கணும், ஐடி எப்படி பார்க்கணும், பேங்கிங் எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் கொடுக்குறேன். நீங்க மற்ற கம்பெனி செக் பண்ணி அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்போவுமே கலன்னு க்ரீன்லேயே இருக்கும். அதுதானே வேணும் நமக்கு. எஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இப்போவும் சொல்கிறேன், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட். பட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஸ்டாக்ல ப்ராப்பராக நாலேஜோடு அப்ளை பண்ணிங்கன்னா அதை விட பெரிய பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா போன 10 வருஷத்தில் கோல்டோட growth கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் தான் வந்திருக்கு. அது கூட இந்த வாட்டி 100% growth ஆனதுனால, 7,000 ரூபாய் இருந்த கோல்டு 14,000 ரூபாய் ஆனதுனால தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. இல்லைன்னா கோல்டுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஆனா கரூர் வைஸ்யா பேங்கோடைய growth ரேட் பார்த்தீங்கன்னா போன 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 6 மடங்கு இருக்கும். ஸ்டாக் பிரைஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் செக் பண்ணி பாருங்க, 8 மடங்கு இருக்கும் போன 5 வருஷத்துல. ஸோ பாசிபிலிட்டிலாம் இருக்குது. 10 வருஷத்துல இவங்க 4 மடங்கு 5 மடங்கு தான் வளர்ச்சி. அதுவும் இந்த 100% growthோட அது எதுவுமே இல்லாமல் ரெகுலரா கிராஜுவலாவே க்ரோ ஆகிற பல ஸ்டாக்ஸ் இருக்கு. செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரியா? அதனால இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நாம எப்படி 20% சிஏஜிஆர் மேனேஜ் பண்றது. எல்லாம் 12லேருந்து 15, 12லேருந்து 15ன்னு சொல்றாங்க. நானே கேட்குறேன், 12லேருந்து 15 தான் போறதா? இந்த மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அதை விட அதிகமா இவனை நீங்க காம்படிட்டரா இருக்கீங்க. கான்ட்ரா ஃபண்டு நான் சொல்றேன், போன 15 வருஷத்துக்கு மேல நான் இந்த கான்ட்ரா ஃபண்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இதை நீங்க காம்படிட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் இன்வெஸ்டர், சீரியஸ்லி ஸ்பீக்கிங். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண சொன்னேன், அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செக்டார் எடுத்து அந்த செக்டாரில் இருக்கிற 10 கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணுவேன். மீதி 9 கம்பெனி யார் அனலைஸ் பண்ணணும்? நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுலேருந்து 2 அல்லது 3 கம்பெனி செலக்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். இப்படி தான் பண்ணணும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எல்லா ஸ்டாக்கையும் உள்ளே வாங்கி போட்டுகிட்டே இருக்காதீங்க. நான் சொல்லுவேன், ஜேம்ஸ் மிட்டாய் மாதிரி ரொம்பிடும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட். அது மாதிரி பண்ணவே பண்ணாது. ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவேன். சரிங்களா? கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள், பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் தான் கம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் யூடியூப்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா?
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்து அவங்க லைஃப்பில் முன்னேற்றத்துக்கு வழி சொல்லலாம் இல்லையா? ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.